ஏய் சொல்றா நீ சொல்றா நீ சொல்லு போல ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க உனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை திருப்பதி போலாமே அப்படி ஒரு ஆசை திருப்பதிக்கு ஆமாங்க சரி திருப்பதி போலாம் ஆசை அந்நேரம் பார்த்து எனக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டாங்க மாமே விட்டு மருவுக்கு போறேன் அடடே மருவுக்கு போன இடத்துல 5 நாள் மொத்தம் 5 நாள்ல 4 நாள் அங்கே சுத்தி பாத்துட்டேன் லாஸ்ட் ஒரு நாள் இருக்குது மாமனார் சொல்றேன் மாமனார் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நம்ம ஒரு நாள் திருப்பதி போயிடலாம் அப்படி நான் கூப்பிட்டேன் அதுக்கு அவர் சொல்றாரு சரி மரும புள்ளிய போய் வந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு சொன்ன உடனே என்ன பண்ணா நேரா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்க போய் பஸ் ஏறிட்டோம் நான் நினைச்சுக்கிறேன் 2 பேர் மட்டும் போறீங்க 2 பேர் தான் போறோம் நான் நினைச்சுக்கிறேன் எங்க மாமா வந்து கூட கூப்பிட்டாரு அவருக்கு பணம் தருவாரு அப்படின்னா நீ போயிட்டு அவரு நினைச்சுக்கிறாரு அடே மராத மரும புள்ள உஸ்தா வந்துறாரு அவர் கட்டிக்கிட்டா பணம் தருவாரு அப்படின்னு அவரு வந்துறாரு ஆனா பார்த்தா 2 பேருமே காசு எடுத்து போலங்க 2 பேருமே காசு எடுத்து போல ஐயா அப்ப 2 பேருமே பணம் இல்லாத போனீங்க எப்படி வந்தீங்க சொல்றதுங்க பணம் இல்லாத பஸ் ஏறிட்டோம் பஸ் பாத்துட்டு போயிங்குது கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வராரு வந்து உடனே நான் மாமனார் சொல்றேன் மாமனாரே டிக்கெட் எடுங்க நான் சொல்றேன் நீ சொன்ன உடனே அது அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொன்னாரு மரும புள்ளியா யார் எடுத்தான்னா டிக்கெட் நீ எடு அடடே அப்படி அவர் சொன்னாரு 2 பேரும் மாறி நீ ஏறிங்க நான் சொல்றேன் உங்ககிட்ட தான் பணமே இல்ல டிக்கெட் எப்படி எடுத்தீங்க அத நான் சொல்றேன் மாமா உங்ககிட்ட காசுக்கு தான் நான் சும்மா விட்டேன் அப்படி நான் சொல்ற பாரு அது கவர்னர் சொல்றாரு உங்ககிட்ட நான் சும்மா விட்டப்பா அப்படி சொன்ன உடனே நாங்க பேசுங்க கண்டக்டர் ஊந்து அவர் என்ன பண்ணாரு காரி மூஞ்சியா விட்ட உடனே திரும்பி வீட்டுக்கு வர முடியல ஊருக்கு கூட சொல்லிட்டு வந்தோம் நாங்க திருப்பதி போறோம் எல்லாரும் சொல்லிட்டு வந்துமே இப்ப போகாம போனாக்கா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க அப்படி நாங்க என்ன பண்ணோம் ஒரு ஐடியா பண்ணோம் இங்க இருந்து பாத யாத்திரையா திருப்பதி போயிடலாம் எத்தனையோ பேர் போறாங்க பாத யாத்திரை அதனால நாம பாத யாத்திரை நினைச்சு திருப்பதி போயிடுவோம் போய் சாமியை பார்த்தோம் பாத்தீங்க இறங்கி வந்துட்டோம் வந்த உடனே பசி காது அடிக்குதுங்க கையில பாக்கிட்ட பார்த்தா 2 ரூபாய் அங்க திருப்பதியில லட்டு கொடுத்துருவாங்க என்ன பண்ணா அதுல வந்து காசு ஒண்ணு இல்ல புத்தமா கையில காசே இல்ல இறங்கி வந்தோம் ஓட்டுல பார்த்தா ஒரு இட்லி 10 ரூபாய் இருக்குது ஒரு இட்லி 10 ரூபாய் பாக்கிட்ட கை வச்சா வெறும் 2 ரூபாய் தான் எதிர ஓட்டல அதுக்கு எதிர 10 ரூபாய் கடை அதான் உங்களுக்கு வேலை கொடுத்தா சாப்பிடலாம் பரவாயில்ல 10 ரூபாய் ஒரு வாங்கி ஆத்துவோம் அப்படி நினைச்சீங்க ஒரு ரூபாய் வந்தல ஒரு ரூபாய் பாக்க வாங்கிடுங்க சுண்ணாம்பு கடை பேரு டப்பா எடுத்துமாப்பா அப்படின்னு சொல்லிட்டா சுண்ணாம்பு டப்பால எத்தனை ரூபாய் போன என்ன பண்ணா ஒரு டப்பா மூய் செஞ்சு பேரு அடே வாரின்னு வந்துட்டேங்க சொல்றதுக்கு இல்லையா எனக்கு ஒரு இடத்துல எங்க மாமனாருக்கு ஒரு இடத்துல எனக்கு ஒரு பாக்கு எங்க மாமனாருக்கு ஒரு பாக்கு என்ன பண்ணி பாரு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டா அதெல்லாம் வருவ போறோம் அப்படி நினைச்சீங்க அடே பாதி வயசு எங்க மாமனார் வச்சிட்டேன் மீதி வயசு எந்திர வச்சிட்டேன் ஆளுக்கு பாதியா பங்கு பாதி வச்சுட்டு வாயில போட்டு மொழ்ற மாதிரி அதோ கார்த்திகை மாசம் கத்தி வெயில் நாக்கு தள்ளுது கார்த்திகை மாசத்துல கத்திரி வெயிலா சித்திரை மாசம் நாக்கு தள்ளுது 2 பேரும் எப்படிங்கிறா நாய் மாதிரியா நாக்கு தொங்க போட்டு கிடக்குறீங்க அந்த நேரம் பார்த்து நாய் உன்னாக்கு தொங்க போட்டு போச்சுங்க ஒண்ணு அடே இவன் நம்ம மாதிரி இங்க சுண்ணாம்பு வாய விட்டுக்குது அப்படி வச்சுட்டு அது கேடே போனா வைத்தியம் கிடைக்கும் அப்படி நாய் ஓட நாய் போய் நான் ஓட அதுக்கு போய் மண்ண ஓட அந்த நாய் வந்தது சும்மா இல்ல நேரா வேலை கலந்து போச்சு முழுக்கா புள்ள முழுக்கா புள்ள எதுக்கு போச்சு முழுக்கா புள்ள போச்சு வர அப்பதான் ஒரு பெரியவரு அந்த ஏச்சு போறாரு போன உடனே அந்த நாய் என்ன போச்சு போய் திருப்பி வர நாய்க்கு நான் குள்ள புடிச்சீங்க அத பாத்து நான் என்ன பண்ணேன் நாய் ஒரே ஓட வச்சு தண்டே நான் ஒரு ஆட்ட ஆடுன மாதிரியா நான் குள்ள புடிச்சே நானறியா என்னை தண்டே அழிப்புடியா அவர் நான் ஆட்டற மாதிரியா இத போன உடனே எங்க மாமா சொல்றாரு நம்ம புளியே இத மண்ண துண்ணல மரை துண்ணா நீ துண்ணா வாய் தொட்டுவான் புண்ணா போயிடணும் நீ வீட்ல நீ சொல்லாத நான் சொல்ல மாட்டேன் அப்படி பண்ணா 2 பேருமே அவமானமா போறோம் அப்படியே அவனரே நீ முன்ன வீட்டுக்கு போ நான் பின்னாடியே வரேன் சொல்லிட்டு போயிடுங்க எங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போனே நான் போண்டி வாசல் வந்தா
போய் வந்தீங்களே என்ன கேட்டீங்க அப்படி கேட்டா கேட்டதுக்கு நான் இது வாங்கல நான் மட்டும் சாப்பிட்டு வந்தேன் அப்படி சொன்ன பாரு அது எட்டு வகையில கேட்டா என்ன கேட்டா பீ துண்டு புத்தி விட்டா போமா அப்படி கேட்டோன்னே அடடே மாமனார் வீட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டாரா அப்படி நினைச்சிட்டேன் நீ நான் மட்டும் நுல்ல கொக்கல சேர்த்தாடி அப்படி சொல்லுங்க அங்க நந்ததா அப்படியே சொன்ன பாரு ஒட்டப்பு கட்டிதான் அச்சா அங்க புடிச்ச ஒட்டை இங்க வந்து நிக்கிறேன் அப்படி எங்க வரும் இது எந்த நாடு இதுதான் உதயகிரி அஸ்தமரி பட்டினம் இந்த உதயகிரி அஸ்தமரி ஆளக்கூடிய கண்டன் காரிகளும் வருகிறோம் என்றால் அனைவரும் நடுநடுங்கி ஓடுவார்கள் எப்படி பத்து முக்காடி அவருடைய நாட்டினுடைய பெருமைகளை அவர் சொல்றாரு. நீ மேல போடு கீழே போடு சாந்தில போடு பாடுக்கு போடு கவுத்து போடுன்ற என்ன கதை இது? அது மட்டும் அல்லாமல் மேலே இருப்பது 7 உலகம் கீழே இருப்பது 7 உலகம் ஆக மொத்தம் என்ன இது ஒரு ஏழு நம்ம நாட்டி ரெண்டுத்தையும் போட்டனா ஈரேழு 14 லோகங்கள் எப்படி அவர் வீரத்தை சொல்லிங்கிறாரு. நீ என்னன்னா அம்மா சொன்ன தங்கச்சி சொன்ன தப்பு இல்ல. அக்கத்தூட்டு பாப்பா பக்கத்தூட்டு பாப்பா எதிர்விட்டு அக்காலாம் எதுக்கு? நீ ஒண்ணு தப்பு இல்லையா? கம்பெனி வேலை பணம் வாங்கிற 6 லட்சம் 6 லட்சத்துக்கு நீ ஒரு ஆள் வந்தா பத்தாது. ஒரு ஆள் வந்தா பத்தாது. கம்பெனி கூடடா நாடிக்கிறேன். அப்படி நாங்கள் இருவருமே வருகிறோம் என்றால் அனைவருமே நடுநடுங்கி ஓடுவார்கள். அப்படி எந்தவரும் என்ற தினத்தில் எங்களுக்கு நிகராக யாராக இருக்கிறார் என்று திக்விஜயம் புறப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும். தரை விட்டு பாட்டுக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்ல. மடையா தடியா. உன்னை எங்கானமுன உன் தம்பி என்ன சொன்ன? எங்க என்னுடைய தம்பி தம்பி எவ்வளவு பெரிய திடகாத்திரமான உடலை கொண்டவன். ஆமாங்க. என் தம்பி திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறான். உன் தம்பிக்கு எய்ட்ஸ். அப்படி அவதூறாக பேசக்கூடாது. அழைத்து பார்க்கின்றேன் தம்பியை. தம்பி கார்கடகா அண்ணா அண்ணா குரல் ஒரு மாற்றமாக இருக்கின்றது. வரும்போது லைட்டா சுகமான டாக்டர். தொண்டையில் கிச்சு. அதற்கு என்ன செய்யலாம்? செக் மாத்திரை வாங்கி கொடு. அட கவலை எந்த மாத்திரை? தொண்டை சம்பந்தமான மாத்திரை. நம்ம நாய மூஞ்சில பார்த்தா தம்பி கார்கடகா. ஐயோ நானா எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. ஒரு முத்தம் கேட்டு பாரு. அப்படியா? தம்பி ஐயோ நானா கூட வீதா வந்தா. ஐயோ நானா கூட வீதா வந்தா. ஐயோ நானா கூட கோமலா தம்பி தம்பி பசந்த படா. புரியல. பசந்த படா. மகளந்த வரனா. ஆமா போபோ. நான் உள்ள போய் அந்த எத்தர போய் பாடி எடுக்கறேன். அடங்க. பெரிய பாடுங்க. பாடி கீச்சாயா. முதல்ல பாடுனா வரும். கூட்டு முனிங்கனோட. அப்படியே ஆகட்டும். அண்ணா. அண்ணா அப்படி பண்ணி மரியாதை பண்ணா. எப்ப நான் வந்து சரியில்லை. சரியில்லை மரியாதை. எப்படியா? ஒரு கை கட்டி வாய் போட்டு அண்ணன் பார்க்க போகும்போது பணிவா போகணும். கை கட்டி. ஆமா. அண்ணிக்கிட்ட போகும்போது தான் வீரமா போகணும். அண்ணிக்கிட்ட போகும்போது பணிவா போகணும். அண்ணிக்கிட்ட போகும்போது வீரமா போகணும். இப்ப வாடா. அண்ணா. பிச்சை எடுக்கிறேன் பிச்சை எடுக்கிறேன். ஒரு வாடி சொல்லுவேன். ஒரு வாட்டி காட்டு சொல்லுங்க. எங்க இருந்தா புடிச்சு கச்சிடுவேன். ஐயோ பைக்ல ஏய் போடா ஏன்டா அப்படி பண்ணு? ஏய் ஒரு ஸ்டைலா வாடா. ஸ்டைலா. அப்படி வா. இப்படி. இப்ப பாரு.
ஐ யாரவா ஏண்டா? வாராவா ஏய் தம்பி வாடா. ஏய், என்னுடைய அண்ணன் வரக்கூடிய சிம்மாசனம் அது எங்க சுத்து உட்கார்ந்து ஏத்துக்கடா. அண்ணன் சிங்கமா வரக்கூடிய இடத்திலே ஒரு சிறுநரியா யாரு உண்டா? அது உண்டா? அதெல்லாம் அவன் பேர படியா? இதான் உங்க அப்பா அம்மா. ஓ! ஏய், போயிடுச்சுடா. சிதாண்டுகள். ஏய், நாங்கள் அரசால பிறந்தவர்கள் நீங்கள் அடிமைகளாக பிறந்தவர்கள் அப்படின்னா ஆ. அப்படின்னா என்ன? ஏய், நாங்க எஜமானுங்க நீங்க எல்லாம் வேலைக்கார பசங்க அப்படின்னா என்ன? எங்களுக்கு மட்டும்தானே சொந்தம் உங்களுக்கு சொந்தம்? ஆமா. அப்படின்னா ஏய் இதுல வரா. அது என்ன சொன்ன தெரியுமா? அதுல வரா. அவங்க அம்மா எல்லாம் ஒரிஜினல் பத்துட்டா நம்ம அம்மா டூப்ளிகேட் பத்து போட்டா போதும். அப்படிலாம் கிடையாது. அவங்க அம்மா தான் சுக்கு துணி 10 மாசம் பட்டிட்டு நெக்கி முக்கி வந்தா. ஏய் தம்பிக்கு சொல்லி முன்னாடி போன்னு சொல்லி தரேன். அடடே, வருகின்ற தம்பியை எப்படி அழைக்க வேண்டும் என்று எனக்கு நீ எடுத்துரைக்கின்றாய் ஆகட்டும். ஏய், அண்ணா லாபா. அண்ணா ஏய் வெயிட்டிஸ்ரா நான் ஒண்ணு உட்கார்ந்துடா. நான் தாடி பண்ணி போடா. அண்ணா நியாயம் அண்ணா அடிடா நான் சொல்லி கொடுத்தீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறேன். அவன் அஞ்சே திரும்பி அங்கதான் பரவாயில்ல பண்ணுறா. ஏய் வாடா. ஏய் இப்படி வாங்க ஏய் இல்ல டேய் ஏய் இங்க வாடா. ஏய், என்னடா உனக்கு பேரு ரோக்கினியா பாச்சியா ஏய் ப்ளீஸ் கம். அண்ணா ஏய் நான் உன்னை சூடிச்சா உன்னடா. ஏய் சுட்டா சூடி சுடுனா நான் விட்டா பையன் உன்னை வெயிட் சுட்டா சூடி சுடுனா. ஆனா எங்க தாலியா இருக்கீங்க போடா. ஏய் கம்பெனி ஏய் என்ன பண்றீங்க ஏய் நாம வச்சுக்கலாம் வாடா வா அண்ணா வாடா வந்து தேட பெடலாகிறியா அப்படியா அண்ணனே தேவையில்லாத தெரியும் இது கண்ட இடத்துல கை வைக்கணும்னு தெரியும் தம்பியா ஒண்ணுக்கும் அவனுக்குமே ஆகாது நீ நின்று வந்து அப்படியாகட்டும் எனது அண்ணனே வரட்டா. நவீனா ஓ நவீனா கீழ வந்தல்ல சப்ப வரலடா. தூடா தூடா நல்லா. அவனுக்கு சப்ப வரலையா? உனக்கு சப்ப வருமா? அவனுக்கு சப்ப வரலையா? உனக்கு சப்ப வருமா? மழையா ஆடா வாடா தம்பி வரலடா சாமி. வாயில மொத்தம் நேரமா ஓ நாங்க 2 பேரும் பாசத்தை பரிமாறிக்கொள்ளும் நாங்க 2 பேர் மாடியை பரிமாறிக்கிறோம். என்ன தெரியுங்க நீங்க 2 பேர் யார்? தெரியாதா ஏய் அண்ணன் தம்பிடா ஓ அண்ணா தம்பியா? இல்ல காது
ஐயோ நீ நடிப்ப அண்ணன் தம்பி ஆமா. அவன் யார் தெரியுமா யாருமே? என் மச்சான் வாய் சகலப்பாடி என்னடா மோதேவி? மச்சான் அண்ணன் வாயில்ல சரி அது நான் கூட சகலன்ற அவனுக்கு ஐயா நீ ஒரு தப்பா நினைச்சுக்காத என் பாப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் நல்லா நோடு அவன் முன்னாடி நான் வச்சுக்கிறேன் யாரு கொடுத்துக்கிறா என் பாப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் நீ வச்சுக்கிறது யாரு வச்சுக்கிறா அவன் முன்னாடி வச்சுக்கிறேன் நான் கிடையாது ஆமா நான் பண்ண இல்லையா அவன் சின்ன பையன் வீட்டுல வச்சுக்கிறேங்க அப்படி தெளிவா சொல்றேன் மறையா தம்பியா அது விரோக தம்பி அழைத்த காரணம் உலகத்தில் நமக்கு நிகரானவரை இதுவரை யாருமே கிடையாது எதிர்த்தவர் எவரையுமே வெற்றி கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் என்ற தினம் திக்கு செல்ல வேண்டும் அப்படியாக சென்று எவ்வளவு நாள் ஆகிவிட்டது சொல்லப்பாடு. ஆடா பாவிலே. நேரத்துல எவனும் அம்மால சாராய் சாராயின்னு கத்துறான் அது தப்பு இல்லப்பா. ஏன் அவனுக்கு எந்தெந்த புத்தி அந்தந்த புத்தி தான் காதல வேணும் சாராயம் சாராயம் கத்துற குடிகார கம்னாட்டி ஏன்டா அப்படி குடிச்சு ஆயிட்டு போறீங்க பெருமை சொல்றாரு ஆமாடா, புரியாச்சு. நம்மள சொல்லிட்டு, போனா செஞ்சு வச்சாங்களா? புசுத்த நாயனங்களா? நாயனங்களா? ராஜா, நாய, புசுத்த. உனக்கு தெரியுமா அது? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுங்கய்யா. நான் தான் உள்மணிக்கு கவுந்துங்க. இந்த வயசுல குடிச்சா கூட இவனதான் காசு பண்ணலாம் மழையா நாராயணன் ஏய், நாராயணன் என்ற குரல்வாசை ஏய். ஆட்கள் விதிகளை கிளம்பிடவில்லை யார் என்று பார்க்க வேண்டும் வடிவா அப்பா.